வீலர் 4 வீலர் ஆட்டோ சாமி செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஃபைன் எங்கே போட்டுருந்தாங்கன்னா சாமி எங்கேடா ஐயோ இதுவே தப்பா ரைட்டான்னு தெரியல. ஏதோ குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன். ஹைதராபாத் நான் சொல்லுங்களா, ஹைதராபாத் வந்து செம்ம கன்ஃபியூஷன் நடக்குங்க. அது இதே தான் பார்த்தீங்களா. 2 வீலர் நாட்டலோடான் இதெல்லாம் நான் புதுசாக கேள்விப்படுறேன். இது மாதிரிலாம் நடக்கணும். எப்படியோ கண்டுபிடிச்சி போயிட்டேன். நல்ல வேலை அந்த கவனிக்க வேலை அந்த போர்ட் சைனை 2 வீலர் நாட்டலோடுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சொன்ன பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஹைதராபாத்தில். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. அங்கே போய் எங்கே யூடியூப் பண்ணுறது அப்படி திரும்பிட்டேன். ஹைதராபாத் கார்லேயே இதே மாதிரி தாங்க மாட்டின்னு முடிச்சிருக்கோம். அவ்வளோ நேரம் ரைட் எடுத்துருப்பாரு. டூ வீலருக்குலாம் நாட்டல் ஓட்டுன்னு இப்போ தான் நான் பிரிட்ஜில் பார்க்குறேன். சத்தியமாக அதான் ஃபஸ்ட் டைம். புரியல அந்த பிரிட்ஜோட எப்படி இப்போ எவ்வளோ சொன்னால் பார்த்தீங்களா. அங்கே ஸ்டார்ட் பண்ண பிரிட்ஜு இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இல்லை நம்ம வந்து ரைட் எடுக்கணும். பிரிட்ஜில் போயிருந்தால் அப்படியே கண்டினியூவாக அடிச்சு போயிட்டு இருக்கலாம். நம்ம ரைட் எடுக்கணும். இல்லை நம்ம கொஞ்சம் தள்ளியே நிற்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. SS இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இங்கேயே இந்த தடுமாறுறேன்னா டெல்லிலாம் போனால் என்ன வகை அவன்னு தெரில. வாங்க பார்த்துக்கலாம், சுற்றுவோம். அப்படி எப்படி சுற்றி சுற்றி தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைண்ணா அது 2 ரோடு இருக்கே தானே. அதே தான். அந்த பிரிட்ஜை பார்த்தீங்களா, அங்கே ஆரம்பித்த பிரிட்ஜு இங்கே தான் முடியுது. சூப்பராக இருக்குல்ல ஊர் ஹைதராபாத். ஐயோ ஃபஸ்ட் டைம் வரவங்களும் வேற மாதிரிங்க, செம்மையாக இருக்குங்க இந்த பிரிட்ஜு. இது வந்து ஒரு 2-3 மாதம் ஆகும் இங்கேயே செட் ஆகி ஃபுல்லாக கரைச்சி குடிக்கிறதுக்கு. 2 மாதமாவது ஆகும். இவ்வளோ பெரிய ஊரில் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் அந்த பிரிட்ஜு முடியலங்க. அங்கே ஸ்டார்ட் ஆன பிரிட்ஜு போயிட்டே இருக்குங்க மாட்டேங்க. கடவுளே 160 பில்லரா. ஓ மை காட், அவ்வளோ பில்லர்ஸாக இருக்கு. பில்லர்ஸ் நம்பர் அது. ஆமாம் குறையுதே, மைனஸ் ஆகினே போகுது. இன்னமும் இருக்கா? வா சாமி, எத்தனை வருஷம் ஆச்சுப்பா இதை கட்டுறதுக்கு? நான் அதோ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அதுவும் முடிஞ்ச மாதிரியே தெரியல. ஓ மை காட், எப்படி வேணா அப்படி வருவீங்க. டேய் நீ தயவு செஞ்சு போடாப்பா. உங்கள் ஊர் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், கொடுக்காத. இப்படியும் வந்துடுறான். டேய் முக்கியால வெறுப்பேற்றி நிற்கிற.
பண்ணுறாங்க வந்து கைஸ். என்ன சொல்கிறது தெரியல, மன வருத்தத்தோடு ஊருக்கு திருப்பிறேன். காலையிலே சம்பவம் ஆயிடுச்சு. ஹைதராபாத்தில் கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன். என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு என் நேரமாக நடந்தில்ல. எப்படி போகிறதுனே தெரியல. இது வேறு யூட்டன் எதுவுமே காணும். ஸ்கூல் அது சுற்றி போலீஸாகவே இருக்குது. பெரிய ஸ்கூல் போல், ஏதோ ஸ்கூல். என்ன மேட்ருனா, போலீஸ் இப்போ தான் மடக்கினாங்க நம்மளை. வழக்கமாக எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். பட் வண்டி வந்து எங்கள் அண்ணன் பேரில் இருக்குது. இங்கேயே ஹைதராபாத்லேயும் நம்மளை சொல்லி அமுச்சு விட்டாங்க. சுற்றி ஃபுல்லாக போலீஸ் போல். ஸ்கூலு போலீஸ் இருக்குது. அதனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போலீஸ் மடக்கி சம்பவம் ஆயிடுச்சு. வண்டி வந்து என் பேரில் இல்லை, அதான் பிரச்சனையே. அதோட பெரிய பிரச்சனை, வண்டி வந்து எங்கள் அண்ணன் பேரில் இருக்கிறது. அவர் அதோட முக்கியமான பிரச்சனை, அவர் டெத்து. இப்போது அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, வீடியோலாம் எடுக்கல, வீடியோ கட் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் வந்து கொஞ்சம் நல்ல போலீஸ் போல் டீசெண்டாக பேசி அனுப்பிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வரும்போது கரெக்டாக வாங்க, இருங்க நான் கொஞ்சம் ஹைவேல போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அதை ஹைவேல இல்லை, கொஞ்சம் பிரிட்ஜில் அது மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்து நான் அப்படியே என்ன சொல்கிறது, வெறுப்பாது. இந்த பைக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன் ஹைதராபாத்லேயே. ஐயோ வச்சா எனக்கு போகணுன்னு ஆசை தான். இங்கேயே நம்ம சோழியை அமுச்சு விட்டாங்க. நீ இதுக்கு மேலே போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன், ஒழுங்கு மரியாதையாக திரும்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேசும்போது தெரியலையா, கொஞ்சம் தெலுங்கில் தான் பேசினார். நானும் கொஞ்சம் இங்கிலீஷில் தத்துக்கான்னு பேசிட்டேன். நம்ம அரைகுறை இங்கிலீஷில் பேசினோம், அதான் கட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஹைதராபாத்தில் போலீஸ் செக் பண்ணுவாங்க இல்லையா, வழக்கம் போல் செக் பண்ணாத ஒன்றும் இல்லை. மேட்ரு நான் சிம்பிளாக சொல்கிறேன், வண்டி உங்கள் பேரில் இருக்கிறது தான் சேஃபு. உங்கள் பேரில் இருக்கிற வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் சேஃபாக அதர் ஸ்டேட்டில் ரைட் பண்ண முடியும். இது செருப்பாலஜ மாதிரி எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. சரி, அப்படியும் உங்கள் பேரில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே கால் பண்ணுங்கட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அண்ணன் வந்து இறந்துட்டாரு. எங்கள் அண்ணன் பேரில் தான் இந்த வண்டியே இருக்குது. அதனால நான் சொல்கிறதுனே தெரியல. ஹைதராபாத்து கூட முழுசாக சுற்றி பார்க்க முடியல, மன வருத்தத்தோடு கிளம்புறேன். அண்ணா ஆக்சுவலாக இறந்துட்டாரு. அவரோட பேரில் இருக்கிறது, வண்டியும் அவர் பேரில் இருக்குது, இன்சூரன்ஸும் அவர் பேரில் இருக்குது. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இதெல்லாம் தெரிஞ்சது நான் எடுத்துகிட்டு வந்துருக்கக்கூடாது. நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். சரி, எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கணும்டா. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரு சப்போஸ் உனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சரி, நீ எதனா வந்த நாயை எதனா பண்ணிட்டு ஒழிஞ்சு போ அப்படி சொல்லி விட்டாலும், வரவங்க மற்ற மேலே படும்போது இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் ஆகும், அப்படிதான் கேட்டாங்க. ஹவு டு கிளைம் இன்சூரன்ஸ் பிகாஸ் பிரதர் ஆல்சோ டெத்து, ஹவு டு கிளைம் இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு இங்கிலீஷில் கேட்டு கிழிச்சாரு. ஆலையில் யார் பக்கத்தில் முச்சேன்னு தெரில. பிளானு ட்ராப்பு, செம்ம கடுப்பு. ஸோ சேட். நான் சொல்கிறதுனே தெரில, எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நல்ல வைப்பில் வந்தேன் நான். இது நம்ம வீட்டுக்கு போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். அது மட்டும் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். சரி,
ட்ராவல்லாம் போகணும்னு நினச்சேன். கரெக்டாக வண்டி 7:30 வச்சுது. ஓ என்னையா நீ இது எப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டுருக்க? நானே கடுப்பில் போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வண்டி எடுத்துன்னு வரும்போது தயவு செஞ்சு நீங்கள் வரணும். உங்கள் அண்ணன் வண்டி, தம்பி வண்டி இதெல்லாம் வேண்டாம். உங்கள் வண்டி அட்லீஸ்ட் வண்டி உங்கள் பேர்லையாவது என்னன்றியா? 2 வீலர்ஸ் நாட் அலோடா? என்னப்பா அது? டூ வீலர் மட்டும்தான் அலோட் கிடையாது அந்த வே. கடவுளே, அங்கேயே நிற்கிறாங்க பிரிட்ஜுக்கு முன்னாடியே போலீஸ். ஏறின உடனே பில்லு தான் போல. இப்போ செம்ம கடுப்பாக இருக்குங்க. திரும்பி போகிறதுக்கே மனசு இல்லை. நான் சொல்கிறதுன்னு தெரில. போலீஸை விடுங்க, அவங்க கேட்குறதும் கரெக்டான கேள்வி தான். நான் தான் லூசுத்தனமாக அட்லீஸ்ட் வண்டியை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாவது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அவங்க கேட்குறது எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, இன்சூரன்ஸ் பேப்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வண்டி உங்கள் பேரில் இல்லையா? அவங்க பிடிச்சிட்டாங்க டக்குன்னு. என் லைசன்ஸில் வந்து என் பேர் இருக்கும், லைசன்ஸு தனியாக கேட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டேன். கடைசியில் இதில் சொதப்பிடுச்சு ஆதார் கார்டு. ஆர்சி பார்த்தா ஆர்சி ஒரிஜினல் தான் வச்சுருக்கேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது இல்லை, வண்டி என் பேரில் இல்லை. வண்டி என் பேரில் இருந்தாலும் அவர் உடனே கேட்டாங்க, இட் இஸ் நாட் யுவர் வெஹிக்கிள், கால் ஹிம், ஐ வில் செக் இட் அப்படின்ட்டாங்க. கரெக்டு தான், என் வெஹிக்கிள் இல்லை தான். இதில் ஏற ட்ரை பண்ணிடுவேன். போச்சுடா, இறங்கும் போதே மாட்டியிருப்பேன். இப்போ என்னால் பேசக்கூட முடியல, என் மனம் கஷ்டமாக இருக்கிறேன். அவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியல. என்ன ஒன்று சுற்றி ஊருக்கெலாம் போனால் கடுப்பாகும். அதனால தான் சொல்லாமல் சரி சொல்லிட்டு வந்தேன். இவனுங்க என்ன சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வந்தான். அவனுங்க வவுத்தரிச்சலான்னு தெரில, அவனுங்க அங்கே புகஞ்சது இங்கே இருந்துச்சு. யாரும் ஒருத்தன்னு விட்டுருப்பாங்க லெஃப்டில். செம்ம கடுப்பாக அது பார்த்தேன். பண்ணுறது கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. லெஃப்டில் எடுத்து சொங்கின்னு எடுத்து சொருகிட்டு இருப்பான். வச்சு மேலே ஏற்றின்னு போகிறான். நான் இண்டிகேட்டர் போட்டு தான் லெஃப்ட்டு திருப்புறேன், அப்பயும் வந்து இந்த பண்ணிட்டுருக்கான். கடுப்பாகுது. அடுத்த ரைடு வந்து வேறு மாதிரி இருக்கணும், அப்போ தான் சரி வரும். அவன் வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷப்படுறான் பாரு. அவனை இந்த பசங்ககிட்ட சொன்னால் அவனுங்க பயங்கரமாக சிரிக்கானே. அவன் ஒருத்தரிச்சல் இருக்கே, ஒருத்தரிச்சல்டா டே வந்து இப்படி புகஞ்சிருச்சு. துரிச்சு வச்சுட்டு போகிறான்ப்பா. வந்து வண்டி ஓட்டுற மூடே இல்லை இப்போ. வேகமாக ஓட்டுற ஐடியாவும் இல்லை. சும்மாவே வேகமாக ஓட்ட மாட்டேன். எனக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன சொல்கிறதுனே தெரில. இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவம் இல்லைன்னும் போது எவ்வளோ காண்டாகும் தெரியுமா? கரெக்டாக கடுப்பில் இருக்கேன்.